ஹாய் மியாஸ், வெல்கம் டு மியாஸ் குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் தோசைக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். பிரெட் 5 எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்து அதில் உள்ள விதையை மட்டும் எடுத்துட்டு மேலே தோலை மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை 1 எடுத்து நல்லா கலக்கி அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிரெட் எடுத்து சின்ன சின்னதாக பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதை ஒரு பவுலில் மாற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கணும். கலக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கலக்கணும். இப்போ அதில் கோதுமை மாவை போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். அது நல்லா கலக்கியாச்சு. இப்போ அதில் துருவி வச்சுருக்க கேரட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறமா மல்லித்தலை எடுத்து போட்டுக்கலாம். கலக்கி வச்சுருந்த அந்த முட்டையும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னும் நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கணும். இப்போ கலக்கியாச்சு. பாருங்கள், இந்த பக்குவத்தில் எடுக்கணும். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். கல் கொஞ்சம் காஞ்சதுமே நம்ம லேசாக எண்ணெய் தடவிக்கணும். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தொடச்சிக்கலாம். கலக்கி வச்சுருக்கிற பிரெட் எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், ஓரளவுக்கு அப்படி சின்னதாக ஆம்லெட் சைஸில் ஊற்றிக்கணும். அது மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அதில் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் வேக விடுங்க. தீ எப்பயுமே கொஞ்சமாக வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம், கருகிடும். வச்சுட்டு
இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதை எடுத்து இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், தோசை ரெடி. இப்போது இந்த தோசை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் இதை வீட்டில். பாருங்கள், இன்னொரு தோசையும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லணும், சரியா? சுவையான டேஸ்டான பிரெட் தோசை தயார். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்குங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். டாட்டா பாய் மியாஸ்.